கடல் பொழியும் ஓசையில் வெற்றிடத்தில் அலையும் ஆசையில் அலைகள் போகும் திசையில் கரை ஒதுங்கும் நேரம் அறியாமை சுடர்விட்டெறியும். மணல் வீசும் காற்றில் அனல் வீசும் மனதில் சோகத்தின் நடையை கலைத்து தானாக வரும் பாதைகள் கண்ணில் படும் அதிர்வுகள். எங்கும் பருதி பகலடிக்கிறது பொதுவான வழி நிலையான கவலை. சிறைகள் மாறலாம், கைதிகள் மாறுவதில்லை. ஓ மனிதர்களே, பரந்த காதல் கடலில் இறந்த நெய்தல் மீன்கள் கரை ஒதுங்கும். கரை ஒதுங்கிய மீன் கருவாடாவதும் கலைமீனாவதும் கரையில் இருக்கும் இன்னொரு மீனின் கையில். வணக்கம் நண்பர்களே. இந்த கவிதைக்கு ஒரு சின்ன விளக்கம் தேவைப்படுது. அதாவது, ஒரு தடவை காதலில் தோல்வி அடைஞ்ச ஆணோ பெண்ணோ மறுபடியும் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அமைதியாக தனிமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கப்போ இன்னொரு காதல் தானாக அவங்கள தேடி வரும். ஆனால் என்ன ஆகும்னா, அப்படி தேடி வர்ற காதலும் முதல் காதல் என்ன பண்ணுச்சோ அதையே தான் திருப்பி நமக்கு பண்ணும். அதாவது இதனுடைய அர்த்தம் என்னென்னா, காதலில் தோல்வி அடைஞ்சு வர்றவங்க பெரிய அளவில் மறுபடியும் வர்றதும் இல்லை, கருவாடாகி அவங்க காஞ்சி போகிறதும் இரண்டாவது காதலன் அல்லது காதலி கையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ கவிதையை மறுபடியும் படிங்க, தெளிவாக புரியும்.